வெல்கம் டு விருதை சமையல். நம்ம இன்றைக்கி நல்ல மெத்துன்னு சம்பா அரிசி போட்டு ரெடி பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல சிகப்பரிசி மாவுன்னு ஒரு மாவு பாக்கெட் வாங்கி அதில் ஒரு 2 கப் மாவு எடுத்திருக்கேன் நான். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். ரொம்ப 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும், லைட்டாக போட்டால் போதும். 1 கிளாஸ் தண்ணி எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எல்லா பக்கமும் ஈரப்பதம் படுற அளவுக்கு பிசைஞ்சு விட்டுக்கணும். இந்த மாவுக்கு 3/4 கிளாஸ் தண்ணி ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு விட்டு இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, எல்லா மாவுலேயுமே ஈரப்பதம் இருக்கணும். அதுக்காக இது கொலக்கட்டை மாதிரி ஆகிடக்கூடாது. கொஞ்சம் நல்லா எல்லா பக்கமும் பிடிச்சி விட்டு நல்லா பிசைஞ்சு விடணும். இதோட பக்குவம் எப்படின்னா, பிடிக்க வரணும், உதுத்த வரணும். 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு விட்டுருங்க. இங்கே புட்டு குடத்தில் தண்ணி ஊற்றி அரை இதுக்கும் கீழே வச்சு, அந்த அரை பானைக்கும் கீழே தான் வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். இங்கிட்டு குழாயில் சில்லு போட்டுட்டு 2 ஸ்பூன் மாவு, 2 ஸ்பூன் தேங்காய் பூவை துருவியும் வச்சுக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் போட்டு பல்ஸ் போட்டு வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் மாவு, 2 ஸ்பூன் தேங்காய், இதே மாதிரி மாற்றி போட்டு ரொம்ப அமுத்தாதீங்க. இப்போ நம்ம போடுறோம், அமுத்தெல்லாம் செய்யலை. தேங்காய் போடுறப்ப தான் நமக்கு மேலே வர்றப்ப தான் அது தெரியும். இப்போ தான் லேசாக அமுக்கிறேன். ஈரப்பதம் இருக்கிறதுனால அது நல்லா பிடிச்சி அழகாக வரும். மேலே வரைக்கும் மாவு வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் பூ கூட வச்சுக்கோங்க. இப்போ ஒரு புட்டு குடத்தில் மேலே வச்சுட்டு அந்த மூடியை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. சிம்லேயே வச்சு வேக விடுங்க. மேலே வரைக்கும் ஆவி வருது. இப்போ அதை எடுத்துட்டு அந்த குழாயை மட்டும் எடுத்து ஒரு தட்டில் தட்டி பார்க்குறோம். தட்டுறப்ப அழகாக வருது, சூப்பராக வருது. நல்ல பந்து மாதிரி இருக்குது. புட்டு நல்லா நீட்டாக வந்துருந்தது. இதுக்கு மேற்கொண்டு தேங்காய் பூனாலும் போட்டு சர்க்கரை வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். நாட்டு சர்க்கரைனாலும் கொடுக்கலாம், சீனினாலும் கொடுக்கலாம். நான் இன்றைக்கி சீனியும் ஒரு நேந்திரம்பழமும் வச்சு கொடுத்துருக்கேன். தேங்காய் பூ தேவைன்னு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ மீதி இருக்கிற மாவையும் இன்னொரு தடவை குழாயில் போட்டு அமுத்தி வச்சுக்கிறோம். அதுவும் நல்லா வெந்து வந்திருந்தது. சத்தி, உனக்கு புட்டு வேணுமா? நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.